எல்லோரும் புக்கு படிங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த புக்கு படிக்கிறதுனே தெரியல ப்ரோ அப்படின்னு இருந்தீங்கன்னா, நான் சொல்கிறேன் இந்த 3 புக்ஸை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் புக் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ஹேபிட்ஸ். இந்த புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் பெரிய சேஞ்சஸ் வரணும்னா பெரிய பெரிய ஆக்ஷன்ஸ் தேவையில்லை. நம்மளோட சின்ன சின்ன ஹேபிட்ஸ் எப்படி ஓவர் த டைம் கம்பவுண்ட் ஆகி நம்மளோட சக்ஸஸை டிட்டர்மின் பண்ணுது அப்படின்ற கிளியராக பிரேக் டவுன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இப்போ தான் புக் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங் வித் திஸ் புக் இஸ் அ ரியலி குட் ஐடியா. செகண்ட் புக் இஸ் டீப் ஒர்க் பை கால் நியூபோர்ட். இந்த புக்கு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ 10 நிமிஷம் கூட ஒரு ஒர்க்கில் ஃபோக்கஸ்டாக இருக்க முடியல, ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிறேன் அப்படின்றவங்களுக்காக தான். இந்த புக்கில் எப்படி டிஸ்ட்ராக்ஷன்ஸை எலிமினேட் பண்ணிவிட்டு ஒரு ஒர்க்கில் டீப்லி ஃபோக்கஸ்டாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. கரண்ட் ஜென்ரேஷனில் டீப் ஃபோக்கஸ்ன்றது ஒரு சூப்பர் பவர். ஸோ டெஃபினெட்லி ரீட் திஸ் புக். தேர்ட் புக் இஸ் சைக்காலஜி ஆஃப் மணி பை மார்கன் ஹவுசல். ப்ரோ இப்போ தான் இந்த மணி இன்வெஸ்டிங்கு ஃபைனான்ஸு அதை பற்றிலாம் கற்றுக்க போகிறேன் அப்படின்னா இந்த புக்கை ட்ரை பண்ணுங்கள். இந்த புக்கில் ரிச்சுக்கும் வெல்த்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை கிளியராக காட்டியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ மணியை எப்படி அப்ரோச் பண்ணுறது, ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற உங்களோட டோட்டல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மணியையே இந்த புக் சேஞ்ச் பண்ணிடும். ஸோ நான் சொன்ன இந்த 3 புக்கில் அட்டாமிக் ஹேபிட்ஸ் நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன். இட்ஸ் பீன் ரியலி குட். அண்ட் சைக்காலஜி ஆஃப் மணியை இப்போ படிச்சுட்ருக்கேன். இட்ஸ் ஆல்சோ கோயிங் குட். ஸோ நீங்கள் இந்த புக்கை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுவீங்க அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.